காசிநாத பாரதி சார் இப்போது ராதாகிருஷ்ணன் சார் சொல்லும் போது 2 முக்கியமான விஷயங்களை முன் வச்சார். இது இப்போதைய பிரச்சனை கிடையாது, 40 ஆண்டு கால பிரச்சனை. அப்போ இதில் அதிமுகவுக்கும் நிச்சயமாக பங்கு இருக்குங்கிற மாற்று கருத்து கிடையாது. 2001 தான் சென்னை மாநகராட்சியில் முதலாக கொண்டு வரப்படுது. அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்படுது. அப்போது மாற்றப்படலை. ஏன் மாற்றப்படலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஒன்று. ரெண்டாவது 1982 எம்ஜிஆரால் கொண்டு வரப்பட்டது நிரந்தரப்படுத்துதல் அப்படிங்கிற சட்டம். அது ஏன் நீங்கள் அந்த அடிப்படையில் அதையாவது செயல்படுத்துங்களேன் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஒரு பதில் சொல்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி. அப்படின் போது இப்போது திமுக மீது விமர்சனம் வைக்கக்கூடிய அதே சமயத்தில் கடந்த காலங்களை பார்க்கும்போது அதிமுக அதே நிலைப்பாடு நிறுத்திருக்காங்க. ஆட்சி மாற்றம் எதற்காக வந்தது? ஏதோ ஒரு தவறு நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தார். 7.5% இடஒதுக்கீட்டில் ஏழை மக்களுக்கு செய்ததிலிருந்து 22,000 ஏரிகளை தூர்வாரியதிலிருந்து தஞ்சை மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்ததிலிருந்து கொரோனா பேரிடரிலே அவருடைய செயல்பாடு என்பது மிகச்சிறப்பான செயல்பாடு என்பது தான் மக்கள் ஏறக்குறைய 22 லட்சம் மக்கள் தினந்தோறும் உணவு அருந்துகின்ற அம்மா உணவகங்கள் மூலமாக விலையில்லா உணவை அருந்துகின்ற அளவிற்கு அன்றைக்கு செயல்பட்டது மிகச்சிறப்பான செயல்பாட்டை செய்தது அதிமுக. சரி, ஏன்னா கொரோனா பேரிடரில் இன்றைக்கு இருக்கிற போல இயல்பான வாழ்க்கையில் அன்னைக்கு இருந்த பேரிடரில் அதை தாண்டி நீங்கள் வைக்கின்ற வாதம் என்பது ஏதோ ஒன்று பாதிக்கப்பட்டு தான் மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்பினார்கள். சரி, நீங்கள் அன்னைக்கு கடிதத்தை எழுதி பர்மனெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அவர்களை நிரந்தரப்படுத்துவதற்கான வேலையை செய்திருக்க வேண்டும். இல்லாமல் இருந்துட்டு இன்றைக்கு போராட முன் வந்து விட்டார்கள் என்ற போதாவது அட்லீஸ்ட் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு, அவர்களை வெளியேற்றுவதற்கு நாங்கள் அதுதான் மனிதாபிமானத்தோடு அங்கே ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கூலி படத்தினுடைய ஆடியோ லாஞ்சுக்கு பக்கத்தில் நடக்கிற நேரு ஸ்டேடியத்திற்கு உங்களால் வர முடிகிறது துணை முதல்வர் உதயநிதி அவர்களால். ஆனால் இந்த இடத்திற்கு உண்மையிலே நாங்கள் அவரிடம் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்தோம். ஒரு இளைஞராக இருக்கிறார், மக்கள் நலன் சார்ந்து செயல்படுவார் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்தில் பிறந்தவர்களிடமிருந்து ஈவு இரக்கம் என்பதையோ மக்கள் நல பணிகளையோ மனிதாபிமானத்தையோ எதிர்பார்க்க முடியாது என்பதை தன்னிச்சையாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். ஒன்று நீங்கள் அந்த இடத்துல போராட்டம் நடக்குதுன்னா நீங்கள் வந்திருக்கக்கூடாது. சரி, அந்த வந்ததற்கு பிறகு கூட அந்த மக்களை சந்திக்க நீங்கள் தயாராக இல்லைங்கிறது எப்போதுமே நடக்குதுங்கிறது தோழர் சொல்லுகின்ற வாதம் என்பது நான் ஓங்கி அடிப்பதற்கு பதிலாக தாங்கி அடிக்கிறார்கள் அப்படி தான் நான் எடுத்துக்கொள்ள முடியும். ஏன்னா அவங்க கூட்டணியில் இருக்கிறதுனால அப்படி செய்கிறாங்களாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அதாவது தோழமை சுட்டுதலை நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் மயிலிறகால் வருடுவது நன்றாக இல்லை. என்ன அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்களுடைய பீரியடில் போராட்டம் நடக்கலையே, ரிப்பன் பில்டிங்கில் அப்படி எடுத்துக்கலாமா? அப்போ நாங்கள் கரெக்டாக இருந்திருக்கிறோம் அப்படி தான் எடுத்துக்கொள்ள முடியும். என்ன கேள்வி? நீங்கள் இந்த பக்கம் வாதம் வைக்கிற போது இல்லை, அந்த பக்கம் வாதம் வைக்கிற போது அந்த பக்கம் நான் அந்த வாதத்தை வைக்க முடியும். எங்களுடைய பீரியடில் 2500 ஒட்டுமொத்தமாக போராடவில்லை. இன்னும் ஒரு கருத்தை கூட நான் பதிவு வைக்க முடியும். இந்த தூய்மை பணியாளர்களாக முன்கள பணியாளர்களாக இருப்பவர்கள் மிக அதிகமாக ஏறக்குறைய 95% மேலானவர்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களாக தான் இருக்க முடியும். நான் அதை கொச்சைப்படுத்துவதற்காகவோ இல்லை சுட்டி காட்டுவதற்காகவோ சொல்லுகின்றேன். இன்னைக்கு அந்த 95% மக்கள் நிச்சயமாக ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருக்க முடியும். ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களினுடைய பாதுகாவலன் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி மார்தட்டி கொள்ளுகின்ற திருமாவோ மார்க்சிஸ்ட் தோழர்கள் இன்றைக்கு களத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள், மறுக்க முடியாது. அவர்கள் போராட்ட களத்தில் இருக்கிறார்கள், நாங்கள் நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இருந்த போதிலும் கூட உங்களுடைய கூட்டணி இயக்கம் தான் இன்றைக்கு ஆட்சி கட்டிலில் இருக்கிறது. அவர்களிடம் நேரடியாக சென்று தோழமை சுட்டுதலை திருமா சொல்லுவார், தோழமை சுட்டுதல், அந்த தோழமை சுட்டுதலை வலியுறுத்தி அவர்களை நிரந்தரப்படுத்துவதற்காகவோ இல்லை அவர்களுடைய பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கூட நீங்கள் தயாராகவில்லை என்பதுதான் எங்களுடைய குறிப்பிட்ட குற்றச்சாட்டு. அதுதான் முதலமைச்சரும் அந்த பகுதிக்கு வரல, நடனக்கலைஞரை போய் பார்க்குறீங்க, முன்னாள் நடிகரை போய் பார்க்குறீங்க. நாங்கள் அதை வேண்டான்னு சொல்லலை. ஆனால் இவர்களை ஏன் சந்திக்கவில்லைங்கிற எங்களுடைய குற்றச்சாட்டு நீங்கள் எங்கோ இருக்கிற எங்களுடைய பிரச்சாரத்தில் இருக்கிற பொதுச் செயலாளர் வரலன்னு வருத்தப்படுறீங்க. எங்களுடைய கட்சியினுடைய பிரதிநிதி அங்கே ஜெயக்குமார் அவர்கள் சென்றிருக்கிறார். சென்னை மாநகராட்சியில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க தான் கொண்டு வந்தாங்க, ஸ்டாலின் தான் கொண்டு வந்தார். மேயரா இருந்த ஸ்டாலின் தான் கொண்டு வந்தார். அதாவது இன்றைக்கு நடக்கிற போராட்டத்தை பேசுங்கள் என்று சொன்னால் பொதுமைப்படுத்தி பேசி வருவது என்பது அங்கே ஓங்கி அடிப்பதற்கு பதிலாக தோழர்கள் தாங்கி அடிக்கிறார்கள். இந்த குற்றச்சாட்டை தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றோம். அங்கே என்ன தவறு நடக்குதுங்கிறத சுட்டி காட்டுங்க, இல்லை முதலமைச்சர்கிட்ட போய் சொல்லுங்க, சொல்லலைன்னா நீங்களும் களத்தில் இறங்குங்க. அதையே செய்ய மாட்டேங்கிறீங்கிறதா எங்களுடைய பிரதான கேள்வியாக இருக்கிறது. அதை தாண்டி எந்த காரணத்திற்காக நீங்கள் அவர்களோடு தோழமையில் இருந்து கொண்டிருக்கிறீங்க? தோழருக்கு நல்லா தெரியும், சாம்சங் தொழிலாளர்களுடைய போராட்டம் நடுஇரவில் ஏதோ கொள்ளைக்காரர்களை புகுந்து கைது செய்வது போல நடுஇரவில் சென்று வீட்டில் சென்று அடித்து துவைத்து அவர்களை இழுத்து வந்ததாக இருக்கட்டும், அந்த அவர்கள் போட்டிருந்த அந்த சாமியோன பந்தலை நடுஇரவில் இது பண்ணதாக இருக்கட்டும், அவர்களை வேலையை விட்டு நீக்கியதாக இருக்கட்டும், எதை சாதித்தார்கள்?
போராட்டம் முடிவடைவதற்கு முன்பே சாம்சங் தொழிலாளர்களுடைய போராட்டத்திலே போராட்டம் முடிவடைவதற்கு முன்பாகவே தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சிவே கணேசன் அங்கே சென்று போராட்டம் முடிவடைந்து விட்டதுன்னு அறிவிக்கிறார். பிறகு சவுந்தரராஜன் அறிவிக்கிறார் இல்லைங்க போராட்டம் முடியலைங்கன்னு சொல்லி. இன்றைக்கு வரை அங்கு தொழிலாளர் நலவாரியம் தொழிலாளர்களுடைய சங்கம் அமைக்கப்பட்டு விட்டதாங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. ஒரு பக்கம் அமைச்சிட்டாங்க, ஒரு பக்கம் அமைக்கலாங்கிறாங்க. அப்ப இவர்கள் அதாவது ஒரு மக்கள் நல அரசு தொடர்ந்து செயல்படணும். இதுல 2.0 பத்தி பாராட்டுறாங்க. 1.0 இங்க வந்து 0ல இருக்கு. அப்புறம் இங்க 2.0 பத்தி நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். என்ன காரணத்திற்காக அந்த கூட்டணியில தொடர்கிறீர்கள் எங்களுடைய கொஸ்டின். அதாவது மக்கள் நல அரசு ஒரு மக்கள் நல அரசு செயல்படுது, அந்த அரசை தொடர்ந்து நாங்க 2.0 3.0 கொண்டு வர்றோம் அப்படின்னு சொன்னா வந்து ஓகே. நிதிஷ்குமார் போல நிதிஷ்குமார கூட சொல்ல முடியாது. தொடர்பா பேசும்போது அதே கருத்தை தான் திமுக கூட்டணி கட்சி முன்வைக்கிறாங்க. எம்ஜிஆர் போல மக்கள் மாநில அரசுக்கு எதிராக மத்திய அரசு செஞ்சுட்டு இருக்காங்க. தொடர்ச்சியா பல வேலைகள் பல திட்டங்கள் மாநில அரசுக்கு எதிராக இருக்கு. நீங்க கூட்டணி தான் இருக்கீங்க, நீங்க பேசலாம் அப்படின்னு அதே தான் இவங்களும் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ஆட தெரியாதவன் முற்றம் கோணல்னு சொல்லுகின்ற கதையா தான் இருக்கும். 7.5% இடஒதுக்கீடுக்கு கவர்னர் வந்து அனுமதி கொடுக்கல தான். நாங்க அரசியலில் வெளியிட்டு அதை சட்டமாக்கணும். அதெல்லாம் மக்கள் நலனுக்காக செயல்படாது. நீங்க பேச்சுவார்த்தை நடத்துறதுல என்னங்க பிரச்சனை? எதை எடுத்தாலும் மத்திய அரசு சொல்றதை குறை சொல்லதை விடுங்க. உதயநிதிக்கு அங்க வர்ற ஆடியோ லாஞ்சுக்கு வர்றவர் இந்த நிலையை போய் மக்களை சந்திச்சுட்டு போக வேண்டியானாங்க. அவங்க தானங்க உங்களுக்கு ஓட்டு போட்ட பிரதான மக்கள். அவர்களை வந்து புறக்கணிக்கிறதுங்கிறது உங்கள்கிட்ட ஏதோ ஒரு ஆண்டான் அடிமைத்தனம் இருக்கிறதோ, நீங்கள் சொல்லுகின்ற சனாதனங்கிறது ஒன்லி வார்த்தைகள்ல மட்டும்தானோ, பொதுமக்களிடம் செயல்படாதோ அப்படிங்கிறத எங்களுடைய கொஸ்டின் வந்து சரியா இல்லையா? சரி பேசுவோம்.